மாறிய வரலாறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையான நபியாக இருந்தால் தண்ணீர் இரத்தமாக மாற முடியுமா? கிணற்றில் இருக்கின்ற தண்ணீர் தண்ணீராக இருந்தால் தானே தாகத்துக்கு குடிக்கலாம். தாகத்துக்கு வேறு எதை குடித்தும் அது ஈடாகாது. தண்ணீரை தான் குடிக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தண்ணீர். அந்த தண்ணீரை நாசமாக்கி விட்டானே, அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றி விட்டானே, இவனை நம்ப முடியுமா? இவன் மகா கெட்டவன். அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். எனவே அல்லாஹுடைய குதிரத்து வல்லமை, நபிமார்களுடைய மோஜிசாக்கள், வலிமார்களுடைய கராமத்துகள், சாலிஹூன்களுடைய மஊனத்துகள், அல்லாஹ்வுடைய விரோதிகளுடைய இஹானத்துகள் அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக அல்லாஹ் வச்சுக்கிறான். ஃபிரௌன இந்து வரங்காட்டியும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான் என்று சொன்ன உடனே புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவரால் நினைப்பாரு, ஓ ஃபிரௌன் நல்ல மனுஷன் உண்டாகுமே அப்படின்னு நினைப்பான். அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு காலம் பாதுகாத்து வச்சுக்கிறான். ஃபிரௌனை இவ்வளவு காலமும் அல்லாஹ் பாதுகாக்க வைத்து அவனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் அற்புதமாக வைத்திருக்கிறது கராமத் என்பதற்கல்ல, இஹானத் என்ற அடிப்படையில் இவனை போன்ற கொடியவன் யாரும் இருக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி. அவன் என்ன சொன்னான்? சாதாரணமான ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னான். ஆனா அதனுடைய அர்த்தம் பயங்கரமானது. மா அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி என்று சும்மா சிம்பிளா சொல்லிட்டான். எனக்குன்னா தெரியாது, என்னை விட உங்களுக்கு ஒரு நாயன் இருக்கிறேன். அப்ப அவன் தான் இறைவன் என்று வாதிட்டான். சும்மா சிம்பிளா கூலா சொல்ற ஒரு வார்த்தை. இன்னொரு டைம்ல சொன்னான், ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய நாயன் என்று கர்வத்தோடு சொன்னான். ரெண்டும் ஒரே மீனிங் தான். சொன்ன விதத்துல வித்தியாசம். சுப்ஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் செஞ்சா தஸ்பீஹ் என்று சொல்வோம். ஒரு அற்புதமான விடயத்தை கண்ட உடனே அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, இத தஅஜ்ஜுப்னு சொல்வோம். நஹு படித்தவர்களுக்கு தெரியும். இது தஅஜ்ஜுபுக்காக வேண்டி பாவிப்பாங்க. தஅஜ்ஜுபு என்று சொல்லக்கூடியதுக்கு மா அஃபல அஃபில் பிஹி மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் வியப்போடு ஒருத்தர் சொன்னாலும் அது வியப்பு வாக்கியம், தஅஜ்ஜுபுடைய வாக்கியம் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இங்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய குதிரத்தோடு வாதிட்ட ஃபிரௌன், நான் தான் உங்களில் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லி காட்டினான். ஒரு நாள் சொல்லுகிறான், அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிகாரிக்கு சொல்லி காட்டுகிறான். அவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து சொல்லுகிறான், ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கு மேல் நான் ஏறி மூசா சொல்லுகின்ற நாயன் வானத்திலே இருக்கிறானா என்று எட்டி பார்ப்பதற்கு குர்ஆன் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மடத்தனம்! அன்புக்குரியவர்களே, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மை என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டி மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையிலே பாறாங்கல்லில் இருந்து ஒட்டகை வந்தது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள் என்பதற்காக ஏராளமான மோஜிசாக்கள், நபிமார்கள் நாதாக்கள், வலிமார்கள் குதுபுமார்கள், உண்மையாளர்கள் என்பதற்காக எத்தனை கராமத்துகள். இப்படி அல் உமூருல் ஹாரிகத்துல் ஆதா என்று சொல்வார்கள். அகீதா படித்தவர்கள் இருக்கிறார்கள், தெரியும். அல் உமூருல் ஹாரிகத்துல் ஆதா, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கையை கீறிக்கிழிக்கக்கூடியது, எங்கட கற்பனைக்கு படாதது, எங்கட அறிவுக்கு படாதது. நல்லோர்களினால் வெளிப்பட்டால் அதற்கு நல்ல பெயர்களும், கெட்டவர்களினால் வெளிப்பட்டால் அதற்கு கெட்ட பெயர்களும் எமது அகீதாவிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்து அவ்வாறு பலவிதமாக உலகத்தில் வெளியாகி கொண்டுதான் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தரீக்கத்துடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தரீக்காக்களுக்கு சில உசூல்கள் இருக்கின்றன. தரீக்கத்துடைய ஷேக்மார்களுக்கும் சில உசூல்கள் இருக்கிறது. ஒரு தரீக்கத்துக்கு ஷேக்காக வருவதாக இருந்தால், அல்லது தரீக்கத்திலே ஒரு ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவதாக இருந்தால், ஒரு முகத்தமாக நியமிக்கப்படுவதாக இருந்தால், அவங்க எல்லாருக்கும் உசூல் இருக்குது. உசூல் இல்லாவிட்டால் அவங்கள்கிட்ட சரியான ஒரு அமைப்பு இருக்காது. சும்மா சொல்லுவாங்க, இந்த மன்லா விருதலகு பஹுவ கிருது, இந்த விருது இல்லாதவர் கிருது என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வேலையை சரியா நீட்டா முறையா செய்யக்கூடிய தன்மை இல்லாதவங்க குரங்கு, வால் இல்லாத குரங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு அடிப்படை முறை ஒன்று இருக்குது. அந்த முறைகள் அந்தந்த தகுதிக்கு தகமைக்கு வரக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறது. எனவே தரீக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சிலர் சொல்வது என்ன, தந்திரி கொடுக்கிறாங்க பாருங்களே, தொழுகிறாங்களா அப்படி. பெரிய ஒரு கூட்டம் தொழுகிறத காண்ற இல்ல, தொழாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களையும் தொலை வைக்கத்தான் வேணும்.
அவங்களையும் தொலை வைக்கத்தான் வேணும். ஹய்யாலல் ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லப்படுகிறது. ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து நிறைக்கிறார்களா? எவ்வளவு பேர்கள் டிவிக்கு முன்னால் இருக்கிறார்கள்? எவ்வளவு பேர்கள் வெளிச்சோலிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படி என்று சொன்னால் இவங்க கூப்பிட்டு வேலையிலே அப்படி என்று சொல்றதா? பாரதி வராமல் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை பொறுத்ததாக இருக்கிறது. பெருந்திரளானவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற போது என்ன வேலை வெட்டி வந்தாலும் தொழுகையை நிறைவேற்றத்தான் வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கக்கூடியவர், அந்த தேவை தேட்டத்தில் இருக்கின்றவர் அதை செய்யத்தான் செய்வார். அதில் பொடுபோக்குத்தனம் உள்ள சிலரும் இருக்கத்தான் செய்வார்கள். இப்படியான சில விடயங்களை, ஈமானிலே பலகீனம் உள்ளவர்களுடைய சில குறைபாடுகளை, ஏதாவது மக்கள் இருக்கக்கூடிய சில குறைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஷரீஅத்துக்கு அப்பாற்பட்டது தரீக்கத்திலே இருப்பதாக அறிமுகம் சொல்லி மக்களுடைய உள்ளத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நேற்று இரவு நாங்கள் கேட்ட அருமையான ஒரு விளக்கம், தஸவுஃபை பற்றி அருமையான ஒரு விளக்கம், அதைவிட மிக அதிகமாக அவசியமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தரீக்கத்துடைய விடயங்களுக்காக பாடுபட்டவர்களில் ஒருவர் தான் காலி எங்களுடைய ஜமால் காதர் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய மௌதாபே தான். ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அடிக்கடி சொல்லுகிறது, மதரசா மாணவர்களுக்கு இர்ஃபானுடைய இல்ம கொடுக்கணும் என்று சொல்லுவாங்க. இர்ஃபானுடைய இல்மு, இந்த இர்ஃபானுடைய இல்மு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு இந்த தாவியால கூடிக்கிறவங்க யார் தெரியுமா? மௌலிது பாட்டி, கந்திரி பாட்டி என்று சொல்லுவவங்களும் இருக்கிறாங்க. மதரசா புள்ளாளுக்குள்ளே அப்படி இருக்கும், கந்திரி பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌலிது, கந்தரி, கத்தம், ஃபாத்திகா ஓதுறவங்க தான் இந்த தரீக்காவாதிகள் என்று சொல்லுகிறது. அதுதான் அவங்களோட டியூட்டி என்று சொல்றது. அது ஒரு பிழை. மௌலிதுகள், கத்தங்கள், ஃபாத்திகாக்கள் அதுகள் எல்லாம் ஓதுவதற்கு ஆதாரங்கள், அமைப்புகள் இருக்கிறது. அவைகளை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஷரீஅத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோம். ஷரியத்துடைய ஆதாரத்தை மையமாக வைத்துத்தான் சொல்லுகிறோம். ஷரியத்திலே இடம் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் சொல்லுகிறோம். ஆதாரம் இல்லாத எதையும் நாங்கள் மக்களுக்கு செய்யுமாறு கட்டளையிடவில்லை. எங்களுடைய மஷாயிக்மார்கள் நமக்கு சொல்லித் தரவில்லை. எனவே ஷரீஅத்தும் தரீக்கத்தும் என்று சொல்லுகிறது மனிதனை அல்லாஹ்விடம் நெருங்கச் செய்வதற்குரிய காரியமாகும். வெளிப்படையான இல்மை மாத்திரம் படித்துக் கொண்டால், வெளிப்படையான இல்மை மாத்திரம் படித்துக் கொண்டால், குர்ஆனுடைய வெறுமனே டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிக்குது, நான் இதை படிச்சுட்டா போதும், எனக்கு உலமாக்கள்கிட்ட பயான் எல்லாம் அவசியம் இல்லை என்று யாராவது நினைக்கிறார் என்று சொன்னா, குர்ஆன்ல வருது ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன. பொண்டாட்டிமாரெல்லாம் மாப்பிளமாருக்கு உடுப்பு, மாப்பிளமாரெல்லாம் பொண்டாட்டிமாருக்கு உடுப்பு, ஜோடு சேர்ந்து ரோட்ல போறாங்க, உரியானோட போறாங்க. என்ன உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று கேட்ட உடனே குர்ஆன்ல எங்களுக்கு ஆதாரமிக்குது, குர்ஆன்ல எங்களுக்கு ஆதாரமிக்குது, என்ற பொண்டாட்டி எனக்கு உடுப்பு, பொண்டாட்டிக்கு நான் உடுப்பு என்று குர்ஆன் வந்திருக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும். குர்ஆனிலே சில வசனங்கள் இருக்கின்றன, இன்று வரைக்கும் கருத்து சொல்ல முடியாத வசனங்கள், முத்தஷாபிஹான ஆயத்துகள் இருக்கின்றன. இன்றைக்கு சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கைவசமாக வைத்துக் கொண்டிருப்பது அந்த ஆயத்துகளைத்தான். எதை நீங்கள் அலச வேண்டாம், ஆராய வேண்டாம் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டதோ அவைகளில் மண்டையை உடைத்துக் கொண்டு சமுதாயத்தை கூறு போட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 4 மதுஹபுகள் தான் இஸ்லாத்தை குழப்பியது என்று குருட்டுத்தனமாக விளங்குகின்றது. வீட்டுக்குள்ளே 40 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள், ஊருக்குள்ளே 40 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள், நாட்டில் 400 பிரிவுகளை உருவாக்கி விட்டார்கள். இயக்கங்கள் எல்லாம் குட்டி குட்டி இயக்கங்களாக பிரிந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதுவெல்லாம் தென்படவில்லையா? மாப்பிள்ளை கிட்ட ஒரு கொள்கை, பொண்டாட்டி கிட்ட ஒரு கொள்கை, குடும்பத்தை பிரிச்சு போட்டுட்டாங்க, வீட்டுக்குள்ளே பிரிச்சு போட்டுட்டாங்க. 4 மதுஹபு. எங்கட நாட்டில் ஷாபி மதுஹபு தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல போய் ஒருத்தர் கேட்டாராம் ட்ரஸ்டி கிட்ட, நோன்பு காலம் வந்தா சிலவங்களுக்கு கொஞ்சம் ஜோஸ் ஒன்று பிடிக்கிற, என்ன ஃபிக்ஹ் கிளாஸ் நடத்தும், நோம்பில கொஞ்சம் படி, எந்த நாளும் படிக்கணும். அது படிக்காததால தான் நான் சொன்னேன் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபி, நாங்க குதுபு நாயத்தை நம்பிக்கிறோம் என்று சொல்லி சொன்னது. அங்க வக்துபி வேற அர்த்தம். இஸ்லாத்தை படிக்கிறது என்பது எப்போது நாங்க படிக்க வேண்டும், எங்களுடைய உலமாக்களை நாங்க பயன்படுத்த வேண்டும். ஷாதிலியா தரீக்கத்துடைய உலமாக்கள் மட்டுமல்ல, என்னுடைய எண்ணத்தில் எழுகின்ற உண்மையான ஆசை என்னவென்றால் எல்லா தரீக்காக்களையும் ஒருமையப்படுத்த வேண்டும். தரீக்காக்கள் ஒன்றியம் என்பது எமது நாட்டில் தலை தூக்கி நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தரீக்காக்கள் எல்லாம் பொய் என்று சொன்னால் எங்களோட லைப்ரரிக்கு கிதாபெல்லாம் எத்தனையோ கொண்டு போய் கடல்ல போட வேண்டியதுதான். கிதாபுகள் ஏராளமானவைகள் கடல்ல கொண்டு போய் போட்ட வேண்டியதுதான்.
அன்புக்குரியவர்களே, அப்படி பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தருடைய பிழைகளையும் குறை